என்ன தவறு பண்ணாங்க? எந்த பத்திரிகை பண்ணிக்கிறீங்க? அவர் ஒழுக்கமா என்ன ஆச்சு? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தலைமை பதில் சொல்ல இருக்கு. நான் கேட்பேன், எனக்கு கேட்க விட மாட்டேன். ஏன்னா நான் 1983 பல குடும்பம் பண்ணிக்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு உழைப்பு கட்சி தனிப்பட்ட ஆள் கிடையாது. ஒவ்வொரு தொண்டனுடைய உழைப்பு. பாரம்பரிய செய்து போனோம், ரயில் நிலையம் செய்து போனோம், ஏகப்பட்ட நான் 7 முறை செய்து போகிறேன். இந்த கோயிலாக கூட நாங்கள் 2023 மாவட்ட 7ஆம் தேதி சொன்னாங்க. பெரிய சலசலப்பா பேசி சில பேர் வந்து போன சலசலப்பா திலகமா வாங்கி எப்ப வந்து கட்சிக்கு அது பொருளாதார யார் இதனால சத்தியமாக சாத்தியமாக பேசினாங்களா? கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்க. இவங்கதான் வந்து கட்சியில ஊருக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி போட்டுக்கிறாங்க. குடும்பத்தால் பாடல ஜூனியர்களா திண்டுக்கல் இருக்கிற பொம்பளை வந்து சேலம் ஆட்டுக்கோவில சிந்து பாருங்க. என்னைய நியாயம்டா? அவன் உழைப்பான், கட்சி நடத்துவான், இடையில வர பேச போதா? அப்ப கஷ்டப்படுறது என்ன மரியாதை இருக்குது? இதெல்லாம் வந்து தலைமை சரியான முடிவு எடுக்கணும், ஒழுங்குபடுத்தணும், அமைப்புகளை சீரமைக்கணும். ஒரு தலைமைன்னா அந்த தலைமை யாரு? அவருக்கு தான் கட்சிக்கு போனோம். ஐயா மட்டும் நமக்கு 40 வருஷமா 50 வருஷமா கூட்டு போயிருக்காங்க. ஐயா கூட வந்தா நீங்க போயிடுங்க. மற்றபடி அவங்களுக்கு என்ன தெரியும்? யாருக்கு போய் பாப்பீங்க? இதனால சிந்திச்சு தலைமையில நல்லா முடிவு எடுக்கணும். இப்போ வரப்போற தேர்தல் 2020 சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பணியாற்றணும், கட்சி செயல்படணும், கூட்டு கமிட்டி போடணும். இதெல்லாமே இங்க ஒண்ணுமே காணும். பேசுறத பார்த்தா எதுவும் வந்தோம் போன நம்ம எல்லாம் கட்சி கட்ட முடியாதுங்க. நாமெல்லாம் கட்டுவோப்பா கட்சி கட்டுறோம். ஒரு பஞ்சாயத்து காலம் போடுறோம். நான் ஒன்றிய தலைவர் மாவட்ட தலைவர் எல்லா லிஸ்டும் என்ன இருக்கு? ஊருக்கு 5 பேர் 10 பேர் போடுறோம். அந்த 10 பேர் போய் ஓட்டி கேட்போம். இந்த மாதிரி கட்சியுடைய கட்டமைப்பை முதல்ல பலப்படுத்துக்கா. மாவட்ட நிர்வாகிகள் ஒரு தொகுதி யார் மாவட்டம் யார் அறிவிக்கப்பட்டிருக்கா அதை ஒரு லிஸ்ட் ஓட்டு கொடுங்க. அப்பதான் அவங்க போய் அவங்க பக்கம் கட்சி நடக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம சும்மா வந்து அதனால நீங்க சொல்லி